கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பது முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். எவ்வளவுதான் என்று தொழில்நுட்பம், சயின்ஸ் வளர்ந்தாலும் கூட, ஒரு கண்ணடி மட்டும் நம் வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது என்பது ஒரு உண்மையான விஷயம்தான். எத்தனை வயதானாலும் இந்த திருஷ்டி மனிதனை மிக சுலபமாக வந்தடைந்து விடுகிறது. இதற்கு வயது வித்தியாசம் எல்லாம் இல்லை. இதன் காரணமாகவே நமது முன்னோர்கள் இந்த திருஷ்டியை போக்குவதற்கு சில விஷயங்களை கடைபிடித்திருக்கிறார்கள். ஒன்று, தன் காலில் கருப்பு கயிறு கட்டுவது. இதனை எல்லோரும் கட்டுவதில்லை. சிலருக்கு இது ஒத்துக்காது என்றும் சொல்வார்கள். அதுபோல ஆன்மீகத்தில் சில ராசிக்காரர்கள் கருப்பு கயிற்றை அணியக்கூடாதாம். எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த கருப்பு கயிற்றை கட்டலாம் என்று பார்ப்போம் முதலில். கருப்பு கயிறு கட்டுவது ஒரு ஸ்டைலாக கூட மாறிவிட்ட சூழ்நிலை தான் இன்றைய நிலைமை. யார் வேண்டுமானாலும் கருப்பு கயிற்றை கையிலோ அல்லது காலிலோ கட்டிக்கொள்கிறோம். சில பேருக்கு இந்த கருப்பு நிறம் ஒத்துக்காது. அவர்கள் எல்லாம் கருப்பு நிறம் பக்கவே போக மாட்டார்கள். கருப்பு நிற கயிற்றை மகரம், துலாம், கும்பம் போன்ற ராசிக்காரர்கள் மட்டும் அணியலாம். கருப்பு கயிறு மட்டுமில்லை, கருப்பு நிற ஆடையையும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அணிந்து கொள்ளலாம். விருச்சகம் மற்றும் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் கருப்பு நிறத்தில் உள்ள கயிறோ அல்லது ஆடையையோ பயன்படுத்தக்கூடாது. காரணம், ஆன்மீகத்தில் செவ்வாய் கிரகமானது 2 ராசிகளையும் ஆக்கிரமிக்கிறது. இந்த ராசிக்காரர்கள் கருப்பு நிறத்தை அணிந்தால் குழப்பமான மனநிலையுடன் இருப்பார்களாம். உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலை கூட ஏற்படும் என்பது ஐதீகம். ஆன்மீகத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மகரம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்கள் மட்டும் இந்த கருப்பு கயிற்றை கட்டலாம் என்பது ஒரு புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் இந்த வீடியோ பதிவில். அதுதான் அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தாலும் கூட, மகரம், கும்பம் 2ம் சனியின் சொந்த வீடு, துலாம் சனியின் ஆட்சி வீடு. ஸோ இந்த 3 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கருப்பு கயிறை கட்டலாம். நல்ல பலன்கள் கிடைக்கும், திருஷ்டியை போக்கும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.